السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் வாழைவானாக. இந்த ஜும்ஆ பயானை யாரெல்லாம் செவிப்படுத்தி கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் எல்லா கயிறுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது 1448ஆம் ஆண்டு பிறந்து முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு முதல் ஜும்ஆவில் அமருகின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மாதத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அவைகளை நாம் அறிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு 5 சிறப்புகளை ஹதீஸ்களில் நாம் காணப்பெறுகின்றோம். முதலாவது, அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் பேசுவான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்ததற்கு பின்னால் மாதங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் 12ஆக தீர்மானம் செய்தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி தந்திருக்கிறான். இந்த 4 மாதங்களில் சிறப்பாக ஆக்கப்பட்ட அந்த மாதங்களில் முஹர்ரம் மாதமும் ஒரு மாதம். அல் குர்ஆன் ஷரீஃபில் இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கின்ற மாதத்தினுடைய முதல் சிறப்பாக குர்ஆன் நமக்கு விளக்கி தருகின்ற விஷயம். இரண்டாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவார்கள். இஸ்லாமிய புத்தாண்டினுடைய மாதங்களுடைய எண்ணிக்கையினுடைய முதல் மாதமாக இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு அடைமொழி சேர்த்து சொல்லப்படும். இந்த முஹர்ரம் மாதத்தை சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற ஹதீஸில் நாம் காண
காணப்பெறுகின்றோம். அல்லாஹ்வினுடைய மாதம் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த மாதத்திற்குண்டான இரண்டாவது சிறப்பாக இது சொல்லப்படுகின்றது. மூன்றாவது, இந்த மாதத்தில் தான் ஆஷுராவினுடைய நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி தந்தார். அந்த ஆஷுராவினுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த ஆஷுராவினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் அமைந்திருக்கின்றது. இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 அல்லது 10, 11 அந்த 2 நாட்கள் நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது முந்தைய ஆண்டினுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அந்த நோன்பில் அல்லாஹ் நமக்கு தருகின்றார். ஐயகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு, நமக்கு முன்னால் சென்றிருக்கின்ற ஒரு ஆண்டு, சென்ற முஹர்ரம் மாதத்திலிருந்து இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவினுடைய 10வது நாளினுடைய அந்த நோன்பை நாம் நோக்கின்ற அந்த நேரம் வரை கடந்த அந்த ஒரு ஆண்டில் என்ன சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த 2 நாட்கள் நாம் நோன்பிருப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இது நான்காவது சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகின்றது. ஐந்தாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பிற்கு பின்னால், ரமலான் மாதத்தினுடைய நோன்பிற்கு பின்னால் சிறந்த ஒரு நோன்பு, ஒரு மாதத்தினுடைய நோன்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதமாக இருக்கின்ற முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். முஹர்ரம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்கின்ற ஒரு அழகான ஒரு அடைமொழியை குறிப்பை நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 5 சிறப்புகள் ஒரு பக்கம் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பினுடைய வகைகளில் நாம் கவனிக்க வேண்டியது, ரமலானினுடைய நோன்பிற்கு பின்னால் சிறந்த ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ரமலானினுடைய நோன்பிற்கு பின்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் சிறந்த நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பை நமக்கு பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சிலர்கள் பிறை 1லிருந்து 10 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். அது நஃபிலான நோன்பாக அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகின்றது. அந்த மாதத்தினுடைய 10 நாட்களிலும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்கின்றார். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பினுடைய அந்த வகைகளில் ஆஷுராவினுடைய நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகின்ற பொழுது, அந்த நாளில் யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்றார்கள். வஹாலிஃபு ஃபீஹி அல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். நீங்கள் பிறை 10 அன்று மாத்திரம் நீங்கள் நோன்பு இருக்காதீர்கள், பிறை 9, 10 அல்லது 10, 11 என்று யஹூதிகளுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இந்த வரிசையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் இன்னொன்று, ஆஷுராவினுடைய நாளில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் செலவு செய்கின்ற பொழுது அதில் நாம் விசால தன்மையை காட்ட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், மௌம் வஸஅ அலா இயாலிஹி ஃபி யௌமி ஆஷுரா ஃபி நஃபகதி வஸஅ அல்லாஹு அலைஹி அலா சாயிர ஸனதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஆஷுராவினுடைய நாளில் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய அந்த செலவினங்களில் யார் விசால தன்மைகளை காட்டுகின்றார்களோ, விசாலமாக மகிழ்ச்சியாக யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டினுடைய ஏனைய நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு விசாலமான தன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். அவர்களுடைய செல்வத்தில், அவர்களுடைய மகிழ்ச்சியில் அல்லாஹ் அவர்களுக்கு விசாலமான தன்மைகளை அல்லாஹ்
இருக்கின்றது. இப்படி நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த புனிதமான ஒரு மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம். இந்த அல்லாஹ்வினுடைய மாதத்தில் ஒரு 50 சிறப்புகளை நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அந்த சிறப்பிற்கு பின்னால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆஷுராவினுடைய நோன்பு. அந்த ஆஷுராவினுடைய நோன்பினுடைய நாளையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செலவினங்களை நாம் செய்கின்ற பொழுது அதில் நாம் விசாலமான தன்மைகளை நாம் காட்ட வேண்டும். அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறையிலிருந்து நம்முடைய முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 அன்று வரை நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு நமக்கு நன்மைகளை தருகின்றார். இஸ்லாமிய ஆண்டினுடைய இந்த கணக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆண்டினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். ஆண்டினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். அந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சிறப்பாக சொல்லுவான். வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ரி. 10 இரவுகளின் மீது 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களை முதல் 10 நாட்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவான். 10வது நாளை அல்லாஹ் நமக்கு பெருநாளாக ஆக்கி தந்தார். 10வது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளை ஒரு ஹஜ் பெருநாளாக, குர்பானி பெருநாளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இது ஆண்டினுடைய கடைசி மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இஸ்லாமிய புத்தாண்டினுடைய மாதத்தினுடைய முதல் மாதமாக இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் அல்லாஹ் நமக்கு சிறந்த நாட்களாக ஆக்கி தந்தது மாத்திரமல்லாமல் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை ஆஷுராவினுடைய நாளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். ஹதீஸ்களில் நாம் காணப்பெறுகின்றோம், ஈதுல் அன்பியா என்று சொல்லப்படுகின்றது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை நபிமார்களுக்கு உண்டான பெருநாள் என்று சொல்லப்படுது. நபிமார்களுக்கு உண்டான பெருநாள் அடுத்த வாரம் நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். முஹர்ரம் மாதத்தினுடைய அடுத்த ஜும்ஆ மிக சரியாக 10வது நாளாக வந்து அமைந்திருக்கின்றது. அடுத்த வியாழன் வெள்ளி 2 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெள்ளி சனி 2 நாட்கள், 9, 10 அல்லது 10, 11 நாம் நோன்பு இருக்க வேண்டும். அடுத்த ஜும்ஆ முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக ஆஷுராவினுடைய நாளாக நமக்கு வருகின்றது. அந்த நாட்களில் ஈதுல் அன்பியா நபிமார்களுக்கு உண்டான பெருநாளாக ஆஷுராவினுடைய 10வது நாள் சொல்லப்படுகின்றது. நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்ப்பீர்களேயானால் அந்த நாளையில் இந்த துனியாவில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற வரலாறுகள், படிப்பினைகள், ஹதீசுகளில் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. ஹதீசுகளில் ஆஷுராவினுடைய நாள், அந்த நாளினுடைய சிறப்பு என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்களேயானால் அந்த நாளில் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதில் குறிப்பிட்ட ஒரு சில சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், துனியாவை அல்லாஹ் படைத்ததனுடைய முதல் அந்த நாளில் தான் துனியாவை அல்லாஹ் படைத்தான். ஆஷுராவினுடைய அந்த நாளில் தான் துனியாவை அல்லாஹ் படைத்தான். அந்த நாளில் தான் முதலாவது ரிஸ்கை அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கி கொடுத்தான். அந்த நாளில் தான் பூமியினுடைய முதல் மழையை இந்த பூமி மீது அல்லாஹ் இறக்கினான். அந்த நாளில் தான் சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஆஷுராவினுடைய அந்த நாளினுடைய சிறப்புகளை நமக்கு ஏராளமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்ஆவினுடைய மதீனாவிலே ஜும்ஆவினுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு அருகாமையிலே ஜும்ஆவினுடைய குதுபாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு முஹர்ரம் மாதம், இது போன்ற ஒரு முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நேரத்தில் நான் முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது அந்த நாட்களில் தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்வு எப்படி இந்த உலகத்தில் நடந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு விவரித்து சொல்லுகின்ற பொழுது, ஜும்ஆவினுடைய குதுபாவினுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பார்த்து நீண்ட உபதேசத்தை அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். அந்த உபதேசத்தின் பின்னணியில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை பெற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவை நோக்கி திரும்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை பெற்று விட்டீர்கள் என்றார். சிறிது நேரம் மௌனம் காத்தார்கள். மீண்டும் ஆரம்பித்தார்கள், யா அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்களும் சிறந்த ஒரு வாக்கியத்தை பெற்று
சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானில் எந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டார்கள், ஆசை கொண்டார்கள் என்பதை அந்த நிகழ்வு முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நேரத்தில் நடந்த அந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றது. அந்த முஹர்ரம் மாதத்தில் தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வும் நடந்த ஒரு மாதமாக இந்த மாதம். முஹர்ரம் மாதத்தினுடைய பல சிறப்புகளில் கர்பலா நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. கர்பலாவினுடைய நிகழ்வு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நடந்த ஒரு நிகழ்வாக நாம் இருப்பதன் காரணத்தினால் அந்த நாளிலும் அவர்களுக்காக நாம் துஆ செய்து அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்துகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். இப்படி முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்படுகின்றது. அந்த மாதத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மற்ற மாதங்களில் நாம் எப்படி அல்லாஹ்வை வணங்கி நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோமோ அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலும் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல அமல்களை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஷஹரன் 12 மாதங்களாக இருக்கின்றது. அதில் மின்ஹா அர்பஅத்து ஷஹரும் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி தந்திருக்கின்றான். அதில் 4 மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதம் ஒரு மாதம். அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது ஃபலா தظلموا فيهن انفسكم ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நஃப்ஸினுடைய அந்த விஷயங்களில் நீங்கள் அநியாயமாக ஒருபோதும் எந்த காரியத்தையும் பாவங்களையும் செய்ய வேண்டாம், நீங்கள் அநீதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த துனியாவினுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய இந்த நாட்களில் நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று கடந்த காலங்களில் நான் என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் செய்யாமல் விட்டேனோ, கடந்த காலங்களில் என்னென்ன அமல்களை எல்லாம் நான் செய்யாமல் விட்டேனோ அந்த அமல்களை எல்லாம் இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு மொழியை நாம் எடுத்துக்கொண்டாலே அல்லாஹ்விடத்தில் நாம் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை பெற்று விடுவோம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான் 99வது அத்தியாயம், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, நாமெல்லாம் அதிகம் மரணம் செய்து வைத்திருக்கின்றோமே, நிலநடுக்கம் என அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நடுக்கத்தினுடைய அந்த சூராவினுடைய கடைசி ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் நன்மையினுடைய செயல்களில் அணு அளவு நன்மை செய்கின்றார்களோ அதனுடைய பலனை அவர்கள் காண்பார்கள். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் தீமையினுடைய அமல்களில் அணு அளவு தீமை செய்கின்றார்களோ அதனுடைய பலனை அவர்கள் காண்பார்கள் என்று அல்-குர்ஆன் ஷரீஃபில் இந்த 2 ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா அலி, இந்த சூராவை இந்த மனிதருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா என்கின்ற இந்த சூராவை இந்த மனிதருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அந்த தோழருக்கு இந்த சூராவை கற்றுக் கொடுத்துக் கொண்டே வந்தார்கள். சூராவை சொல்லிக் கொண்டு அவர் சொல்ல, இவர்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் சொல்ல, அந்த சூராவை சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகின்ற பொழுது உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா என்கின்ற இந்த கடைசி ஆயத்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், நிறுத்துங்கள், இந்த 2 வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு போதுமானது என்றார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த 2 வசனங்கள் போதும், இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் சொன்னார் என்கின்ற அந்த நிகழ்வை ஹதீஸ்களை நாம் காணப்பெறுகின்றோம். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த துனியாவினுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் நன்மை செய்கின்றோமோ அதனுடைய பலனை இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு காணுகின்ற வாக்கியத்தை தருகின்றான். நாளை மறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு காணுகின்ற வாக்கியத்தை தருகின்றான். எந்த அளவிற்கு நாம் தீமை செய்கின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் அநியாயம் செய்கின்றோமோ
அந்த அளவிற்கு அதனுடைய பாதிப்புகளை இந்த துனியாவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். நாளை வறுமையினால் ஆசிரத்தில் அதை விட பன்மடங்கு அதனுடைய தீமைகளை அதனுடைய வேதனைகளை காணக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுகின்றான் என்பதை தான் அந்த ஆயத்தினுடைய படிப்பினை நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்ல அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். எந்த அளவிற்கு நாம் நல்லமல் செய்கின்றோம், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குகின்றோம், எந்த அளவிற்கு நல்ல அமல்கள் பக்கம் நம்முடைய ஆர்வத்தை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றோம் என்பதற்கு தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தருகின்றான். ஒரு ரஜபு வந்தது, அதை நாம் கடந்து விட்டோம். ஒரு ஷாபான் வந்தது, அந்த ஷாபானை நாம் கடந்து விட்டோம். அந்த ரஜபிலும் அல்லாஹ் நமக்கு மிஹராஜை தந்தான். அந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதை அடுத்து ரமலான் வந்தது, ரமலானுடைய காலங்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதை அடுத்து நமக்கு ஷவ்வால் வந்தது, துல்ஹஜ் வந்தது. அதை அடுத்து முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த காலங்களில் எல்லாம் எந்த அளவிற்கு நாம் நன்மையான காரியங்களில் என்னை நான் ஈடுபடுத்தி இருக்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு மேலோங்கி வருமையானால், அந்த கவலை நமக்கு மேலோங்கி வருமையானால், சென்ற மாதங்களில் நாம் செய்யாத அமல்களை, நல்ல அமல்களை இந்த மாதங்களில் செய்யக்கூடிய ஆர்வம் நமக்கு மேலோங்கி வரும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ, அடுத்த ஜும்ஆவுடைய அந்த காலங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நாளை நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது கடந்த ஒரு ஆண்டினுடைய சின்ன பாவங்களுக்கு அல்லாஹ் பரிகாரமாக அந்த நாளினுடைய நோன்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நாட்களில் நாம் நோன்பு இருந்து கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வினுடைய இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. கடந்த ஆண்டுகளில் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டில் எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தல் புரிவானாக. இந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக வேண்டி, இந்த ஊர் மக்களுக்காக வேண்டி, இந்த உலக மக்களுக்காக வேண்டி, எல்லா மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது நம்முடைய துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை இந்த பூமியில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய நாட்டத்தை, நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.